உதாரணமா இப்ப மிதுன லக்னம் கடகராசினா மிதுன லக்னத்திற்கு 7 குருவா வருவார். அந்த மாதிரி அந்த லக்னத்திற்கும் 7 குரு பார்க்கும்போது இவங்களுக்கு திருமண அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பேச்சுவார்த்தை சடனா முடியும். நீண்ட காலமாக தடைபட்டு அதை பேசி நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். பார்ட்னருக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், தொழில் பார்ட்னருக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நிவர்த்தி விடவும், 2 குடும்பங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சம்பந்திகளுடைய நட்பு நாள் பிரிந்த தம்பதிகள் திரும்ப ஒண்ணு கூடுவாங்க, பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வருவாங்க. நீண்ட காலமா கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். அதே போல எதிர்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் குறையும். எதிரிகள் சரணாகதி அடைவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்கள் உருவாகும். நட்புகள், புதிய நட்புகள், புதிய வருகையால உங்களுடைய உயர்வுகள் என்பது அதிகரிக்கும். தொழில் முயற்சியில நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லாது புதிய புதிய நெட்வொர்க் கான்டாக்ட், நான் இதை தரேன், நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலான சப்போர்ட் சிஸ்டங்கள் இவர்களுக்கு அமையும். தொலைதூரமாக போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாக சனி பகவானுடைய வீட்டை சரராசி அப்படின்னு சொல்றோம், மகரத்தை, கும்பத்தை ஸ்திரராசின்னு சொல்றோம். ஒரு சரராசியில நின்று உச்சம் பெறக்கூடிய குரு ஒரு சரராசியை மகரத்தை பார்க்கும்போது வெளிநாட்டுல போய் பழைக்கக்கூடிய கடகராசிக்காரருக்கு கடைசி நேரத்துல வேலையை விட்டுட்டு ஊருக்கு போலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப கூப்பிட்டு எனக்கு சில ஆர்டர்ஸ் எல்லாம் வருது, சில வாய்ப்புகள்லாம் வருது, ஒரு தொழில சில பிரான்ச்சஸா போடலாம்னு நினைக்கிறேன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தலாம்னு நினைக்கிறேன், அந்த இடத்தை அபிவிருத்தி பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரருக்கு அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். 2.5 வருஷ காலமாக அஷ்டமச்சனியில முடங்கி போயிருந்த கடகராசிக்காரருக்கு அந்த முடக்கத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு குரு பகவானுடைய ஒரு பார்வையாக இந்த கடகத்திற்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் குரு பார்ப்பது அருமையாக அமையும். ஏன்னா கடகத்திற்கு பாக்யவான் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறாரு. 9 குடையவன் பூர்வ புண்ணியத்தை பார்ப்பது ரொம்ப சிறப்பு. 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்ப்பது ரொம்ப சிறப்பு. 5 குடைய செவ்வாயும் கடகராசிக்கு நல்ல நிலையில இருந்தா நிலபுலன்கள், பூமி, விவசாயம், தோப்பு, துறவு அத்தனையும் இவர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். விவசாய நிலம் வைத்திருப்பவர்களுக்கு விவசாயத்திலே நல்ல செழிப்புகள் உண்டாகும். பள்ளி படிக்கக்கூடிய, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் மனதிடம் உருவாகும். மன அழுத்தம் நீண்ட நாட்களாக ஆட்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த 5ஆம் இடங்கிற மனம் புத்தி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால, ராசின்னு சொல்லக்கூடிய மனசுல குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு திடகாத்திரமான சிந்தனையை கொடுப்பார். மன தடுமாற்றத்தை மட்டும் கடகராசிக்காரர்கள் செயல்படுத்திடக்கூடாது. மனம் திடமாக இருப்பதற்கு இறை வழிபாடுகளை மேன்மைப்படுத்தும் போது கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கும்.